அம்மனுடைய தாலியில கைய வைக்க போறவனே நீதான். நாகராணிக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்துல யாரோ ஒருத்தர் நுழைஞ்சிருக்காங்க ருத்ரா. இந்த தலத்தை விட்டு நீ போறதுக்குள்ள உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா காத்துரு. பூஜைக்கு வந்திருக்கியாமா? ஆமா, கூடவே ஒரு முக்கியமான கோரிக்கையும் இருக்கு. அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த தலத்துக்கு கோரிக்கையோட வந்த எந்த பக்தர்களும் வெறுங்கையோட திரும்பினது கிடையாது. எல்லாரையும் எல்லாத்தையும் அந்த தாய் காப்பாற்றுவார். வெளியூர்ல இருந்து வந்திருக்க, அது மட்டும் இல்ல கோரிக்கையோடையும் வந்திருக்க. இந்த திரிபுர சுந்தரி அம்மன் உன்னோட கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றுவார். உன் மனசுக்குள்ள இருக்கிற கோரிக்கைகள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம அந்த அம்மன் சாட்சியா நிறைவேறும். நல்லது நடக்கட்டும். பாரு. ரொம்ப நல்லவர் போல இருக்கு. இவரை நடமாடும் தெய்வம்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. அப்பா, ஒரு நிமிஷத்துல அவரை பத்தி உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. சில பேர் நல்லவர்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டவர்னு சொல்லுவாங்க. என் பங்காரிய கேட்டா சுந்தரிய கொன்னதே இவருதான்னு சொல்லுவான். பங்காரி நல்லவனா? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். பத்திரமாத்து தங்கம், கள்ளங்கபடமே தெரியாதவன். அவனை பார்த்தா சாமியை பார்த்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்லவன், நல்லா பேசுவான். அப்படியா? எந்த சாமியும் போய் சொல்லாது. ஒத்துக்கிறியா? தோம் தோம் தன தோம் தோம் தன தோம் தோம் தன தோம் தன தோம் தன தோம் தோம் தன தோம் தோம் தன தோம் தோம் தன தோம் தன தோம் தன தோம் 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 தன தோம் தோம் தன தோம் தன தோம். யாருப்பா இந்த பெரிய மனுஷன்? ஆழ்ந்த யோசனையில இருக்கான் போல இருக்கு. பாக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கான். பக்கத்துல பொண்ணு ஏதாவது இருக்கணுமே. ச்சே, பொண்ணு இல்லைன்னு தானே இப்படி உட்கார்ந்துருக்கான். இவனும் என்ன மாதிரி தான் போல இருக்கு. ரொம்ப ஆழமான காதல் போல இருக்கு. பொண்ணுகிட்ட சொல்லியிருக்க மாட்டான். இல்லைன்னா அந்த பொண்ணு ஒத்துக்கலையே என்னவோ. உலகத்துல எந்த காதலனுக்கு பிரச்சனை வந்தாலும் அது ஏன் பிரச்சனை மாதிரி. வணக்கம் பாஸ், என் பேர் அர்ஜுன். அட, நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன தொல்லை பண்ணாதீங்க. ஏற்கனவே தொலைல தான் இருக்கீங்க. நான் உங்களை எங்க தொல்லை பண்ண போறேன்? பாவம், கண்ணில் காதல் பொங்கி வழியுது. உங்களை பார்க்கும்போது ஐயோ பாவம் தோணுது. இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த காதலை பத்தி தெரியாது. பின்னையே எப்படி உட்காந்துருக்க? எதையாவது தொலைச்சியா இல்ல வழி தெரியாம இங்க உட்காந்துருக்கியா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இல்லன்னா என்ன பண்ணுவ? நான் இங்கிருந்து போயிடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் இருப்பா. சரி, உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஏன் பிரச்சனை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நீ யார் எனக்கு? நான் யாருக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். அப்படின்னா இது கண்டிப்பா லவ் கேஸ் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கன்னத்துல குழி விழுது, கண்ணு வெக்கப்படுது, முகம்லாம் செவந்து போகுது. உன் கண்ணுல உன் காதல் நிறைஞ்சிருக்கு பாரு. எனக்கு தெரியும் நீ யாரையோ காதலிக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஆனா நான் சொல்லுவேன்ப்பா, நான் காதலிக்கிற பொண்ணு பேரு அமிர்தா. அழகா இருப்பா. உன் அளவுக்கு அழகா இருப்பாலாம் தெரியாது. அது சரி, உன் ஆள் பேர் என்ன? வேற யாரு? ஜாதி தான். பாத்தியா எப்படி போட்டு வாங்கின? போங்க, நீங்க தேவையில்லாம என் வாயை கிளறீங்க. சரி, அதை விடு. என் பேர் அர்ஜுன். பக்கத்துல மல்லிகைப்புறத்துல இருந்து வந்திருக்கேன்.
எனக்கு ரொம்ப வேண்டியவங்கள கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பேர் பங்காரி. நான் இந்த அம்மன் கோவிலுக்கு வரவங்களோட செருப்பெல்லாம் பாதுகாத்துக்கிறேன். குட். மல்லி எங்க? நீயே இப்படி உட்காந்துருக்க? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் கூட சேர்ந்தாவே பிரச்சனை மேல பிரச்சனை வருது. நல்ல பொண்ணுக்கு நல்லது தானே அர்ஜுன் சார் நடக்கணும். ரொம்ப பிடிக்குமோ? அதெல்லாம் தெரியாதுங்க. அவ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நாம் ஆசைப்படுறவங்க நமக்கு நிச்சயம் கிடைக்கணும் பங்காரி. வேண்டிக்கிட்டா அந்த அம்மன் நிச்சயமா நிறைவேற்றுவாங்க. போய் உன் ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. அதெல்லாம் இப்ப முடியாதுங்க. ஏன் முடியாது? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? சுமங்கலி பூஜைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, அதான் கேக்குறேன். சரி, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடு காட்டுறேன். பரவாயில்ல விடு, நானே போய்க்கிறேன். அட வாங்க, நான் கூட்டு போறேன், வாங்க. ருத்ரா, இது ஒரு புண்ணிய பூமி. நாம நம்ம வேலையை ரொம்ப எச்சரிக்கையோட செய்யணும். கொஞ்சம் அலட்சியத்தோட இருந்தாலும் ஆபத்து நம்மளை சூழ்ந்துக்கும். அந்த நாகராணி இங்க வந்திருக்கிறது திரிபுர சுந்தரியோட ஆதரவை நாடித்தான். அவ சாதாரணமானவ கிடையாது. சாட்சாத் அந்த பார்வதி தேவியோட ஸ்வரூபம். ருத்ரா, இருந்தாலும் இங்க நம்ம எதிரிய பலி கொடுக்க தேவையான சக்தி என்கிட்ட இருக்கு. வா போலாம். விருப்பாக்ஷா, இந்த ஊருக்குள்ள புது விருந்தினர்கள் வர பாக்குறாங்க. புது விருந்தாளிங்கன்னா யாரது? எங்க இருக்காங்க? அவங்க சக்ராபுரிக்கு வெளியில நிக்கிறாங்க. அம்மன் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறா. அம்மன் விட மாட்டேங்கிறானா? என்ன அர்த்தம்? முதலா நான் இந்த ஊருக்கு வர முயற்சி பண்ணப்போ அந்த அம்மன் எனக்கு எப்படியெல்லாம் தடங்களை ஏற்படுத்தினா. ஆனா நான் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு எப்படி உள்ள வந்தேன். தாயே, உன் மகனை நீ அவ்வளவு சுலபமா தடுக்க முடியாது. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது தாயே. என்னோட எதிரியை நான் தேடி பிடிக்க எனக்கு வழிவிடு தாயே. என்ன பாபா இது? ஏன் இப்படி நடக்குது? ஏன் நம்மளால ஊருக்குள்ள போக முடியல? அவ மிகுந்த சக்தி வாய்ந்தவ. பக்திக்கு மாத்திரம் தான் செவிசாய்ப்பா. இல்ல தந்திரத்தால ஜெயிக்கலாம். இல்லனா சில நேரத்தில் அவளோட சக்தி குறையும். அந்த நேரத்தில் நாம உள்ள போயாகணும். அவ சக்தி எப்ப பாபா குறையறது? அது வரைக்கும் நாம இங்கே நின்னுட்டு இருக்கணுமா? ருத்ரா, இங்க நடக்கிற இந்த விஷயத்துக்கும் உள்ள நடக்கிற அந்த சம்பவத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நாம இங்க வந்தது அம்மன் நம்மள ஊருக்குள்ள போக விடாம தடுக்கிறது. உள்ள நடக்கிற மத்த விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. எல்லாம் சரியாயிடும் ருத்ரா. ஆனா கொஞ்சம் பொறுமையோட இருந்தாகணும். சொல்லு கடிக்கி, யார் அது? ஊருக்கு வெளியே நிக்கிறான். என்ன மாதிரியே அவனும் சக்தி வாய்ந்தவன். நான் கத்துக்கிட்ட விதைகளை எல்லாம் அவனும் கத்து வச்சிருக்கான். என்னோட தந்திர மந்திர சக்திகள் எல்லாமே அவனுக்கும் நல்லா தெரியும். ஊருக்கு வெளியே தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்தை அடையணுங்கிற ஆசையில இன்னொருத்த வந்திருக்கான்னு சொல்றியா? அது எனக்கு நிச்சயமா தெரியாது விருப்பாக்ஷா. உயிரே போனாலும் சரி கடிக்கி, இன்னொரு பங்காளி நமக்கு தேவையே கிடையாது. வர்றவன் போறவனுக்கெல்லாம் பங்கு கொடுக்கறதுக்கு அது ஒண்ணும் அப்பம் கிடையாது. ஸ்ரீ சக்கரம், அந்த காரியத்தை என்கிட்ட விட்டுரு. நான் சொன்ன மாதிரி நீ நாளைக்கு தாலிய மாத்து. எந்த காரணத்தை கொண்டும் வேலை முடியலங்கிற வார்த்தைவும் வாயால வரக்கூடாது. இது நம்மளுடைய கடைசி முயற்சின்னு நாம நினைச்சுக்கணும். சொல்றது புரியுதா? சரி, நீயும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ. யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல,
அவங்க சக்கராபுரிக்குள்ள கால் வைக்க கூடாது. அது உன்னுடைய பொறுப்பு. உன்னோட வேலையை நீ செய், என்னோட வேலையை நான் செய்கிறேன். எப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போயிடு. இல்லன்னா உன்னை எப்படி ஒளிச்சு கட்டணுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஜெய் மகாகாளி! யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்விங்கிறது போக போக உனக்கு தெரியும். வெற்றிங்கிறது என்னைக்கும் எனக்கு சொந்தமானது. எங்க காரியங்களுக்கு தடையா வந்தா அது யாரா இருந்தாலும் அம்மனுடைய பாதங்களுக்கு பலி கொடுத்துருவேன். உள்ள வந்தா நான் ராட்சச அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் எங்க ரத்த ஆறே ஓடும். குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தான் இருக்கணும், ஊருக்கு ஒரு அரசன் தான் இருக்கணும். இந்த கட்டிக்கு இருக்கிற வரைக்கும் யாரும் உள்ள வர முடியாது. ஜெய் மகாகாளி! நம்மளோட வெற்றி தோல்விங்கிறது நாம எவ்வளவு சக்தி அடைஞ்சிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. புரியுதா? நீயா நானான்னு இப்ப ஒரு கை பார்த்தல். சரோஜா, நீ எதுக்குமா இப்படி கவலைப்படுற? பொண்ணுக்கு தெய்வ பக்தி அதிகம்னு நீ தான் சொன்ன. அந்த தாயை நம்பி வந்தவங்கள அவ எப்பவுமே கைவிட்டது கிடையாது. கோயில தான் இருப்பா, சீக்கிரம் வந்துருவா, பாத்துக்கிட்டே இரு. போன தடவை நீ சுமங்கலி பூஜைக்கு வந்திருந்தப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மகமாயோட தலத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லையேங்கிற குறைய அந்த தாய் நிறைவேற்றி வைப்பான்னு உங்க 2 பேர்கிட்டயும் சொன்னேன். அந்த பொண்ணு உன் வயித்துல பிறக்காம இருக்கலாம், ஆனா நீ இப்படி அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறத பாக்கும்போது உன் வயித்துல பிறந்த பொண்ணை விட இவ உனக்கு பெருசுன்னு தோணுது. ஆமாமா, அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையே மாறி போச்சு. அவ எங்களோட அதிர்ஷ்ட பொண்ணு. எங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்ட பொண்ணு இருந்தா. சொன்னோம்ல, என்னென்னமோ நடந்துடுச்சு. சேகரண்ணா, அந்த ஆண்டவன் ஒன்னு பறிச்சுட்டா இன்னொன்னு கொடுப்பாருன்னு உங்க விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா? சுந்தரியோடைய மறு உருவமா இப்ப உங்களுக்கு மல்லி இருக்கா? ஆமா, சுந்தரி இல்லங்கிற குறைய அவ தீர்த்து வைக்கிறா. எல்லாம் அந்த அம்மனோட அருள். இந்த வீட்டையும் எங்க மனசையும் வெறுமையா இருக்க விடல. வித்யாவுக்கு அக்காவா இந்த வீட்டுக்கு பொண்ணா இருக்கா. போட்டும் விடுங்கம்மா. பழைய விஷயங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். அதை பத்திலாம் பேசிட்டே இருந்தோம்னா கவலைகளும் மனஸ்தாபங்களும் அதிகமாயிடும், மன நிம்மதியே போயிடும். இப்போ என்ன, உங்களுக்கு உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்க, எங்களுக்கும் கிடைச்சாச்சு. இனிமே எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். வித்யா, வித்யா, என்ன? இதோ இவரை உங்க வீடை காட்டுறதுக்கு கூட்டிட்டு வந்தேன். வாங்க, நான் கிளம்புறேன். வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு நேரமாச்சு? நான் இந்த ஊரை என்னமோ நினைச்சேங்க, ஆனா ஊரு மொத்தமா வெறும் கோவில் தான் இருக்கு. தெருவுக்கு 2 கோவில பார்த்தேன். எல்லா கோவிலுக்கும் போய் சாமியை கும்பிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. வணக்கம், என்னோட பேரு வித்யாசாங்கரன். தெரியும், மல்லியோட தம்பி. கோவக்காரன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவன். நீங்க 2 பேரும் முதல் தடவையா இப்பதான் சந்திக்கிறீங்க, அதுக்குள்ள இவனை பத்தி எப்படி தெரியும்? ஆல் இண்டியா ரேடியோ கூட தானே வந்தாரு, பங்காரியா சொல்றேன், அவன் சொல்லிருப்பான். ஆமா ஆமா. ஆமா, எங்க அமிர்தாவையும் மல்லியும் காணுமே? பாருப்பா அர்ஜுன், அமிர்தா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. அவளை பத்தி தான் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒரு தடவை பாத்துட்டு வரியாப்பா? வித்யாவை கூட்டிட்டு போ. எனக்கு என்னமோ இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஏன்பா இப்படி சொல்ற நீ? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஊர்ல இருக்கிற பாதி கோவில பாக்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிற கோவில பார்க்க கிட்டத்தட்ட விடிஞ்சிடும்ல. சரி வித்யாவா, எதுக்கும் போய் பாத்துட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. உள்ளவா அமிர்தா. ஏன் வாசல்லையே நின்னுட்ட அமிர்தா? உள்ளவம்மா. நீ பாக்குறது எல்லாமே நிஜம்தான். அமிர்தா, வருஷம் வருஷம் நாங்க இந்த கோயிலுக்கு வந்து அம்மனுடைய சுமங்கலி பூஜையில கலந்துகிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போவோமா. இந்த முறை வாய்ப்பை தவற விட மனசு வரல, அதான் கிளம்பி வந்துட்டோம். ஆமா அமிர்தா, அதுவும் இல்லாம அர்ஜுன் கூட போலான்னு ரொம்ப வற்புறுத்தினா, அதனாலதான் நாங்க வந்துட்டோம். பாபா,
என்ன இது? இன்னும் எவ்வளவு நேரம்? ஏதாவது பண்ணுங்க பாபா, நாம உள்ள போய் ஆகணும். எனக்கு பொறுமை இல்ல. பொறுமையா இருந்ததா ஆகணும் ருத்ரா. அந்த தாயோட அனுமதியை மீறி ஒருவேளை நாம உள்ள போயிட்டா அப்புறம் நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உள்ள போறதுக்கு அந்த தாயோட அனுமதி நமக்கு இல்லையே. மந்திர தந்திரத்தால நம்மள அவ விலக்கி வச்சிருக்கா. நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் ருத்ரா. இல்ல பாபா, எனக்கு நம்ம சந்தேகமா இருக்க. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்க. இது இப்படியே போனா இந்த ஊருக்கு வந்த நாகராணி திரும்ப போயிடுவா. அப்புறம் நாம இங்க வந்தது வீணா போயிடும் பாபா. இந்த நெருப்பு எப்ப அணையும்? நம்ம உள்ள போகிறதுக்கு எப்ப வழி கிடைக்கும் பாபா? அவசரப்படாத. அங்க பார். ஜெய் மகாகாளி. பாரு பாரு, உனக்கே புரியும். என்ன பாபா, இவங்கெல்லாம் யாரு? கூடிய சீக்கிரம் தெரியும் ருத்ரா. பாரு. திருமாங்கல்யம். எதுக்கு இது? இதுதான் உன்னுடைய அம்மன் கழுத்துல இருக்க வேண்டிய திருமாங்கல்யம். என்ன சொல்ல? அவ கழுத்துல இருக்க வேண்டிய மாங்கல்யத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. நான் உன் கையில கொடுத்திருக்கிற இந்த திருமாங்கல்யத்தை அவளுடைய கழுத்துல போடு. அப்ப அவளுடைய எல்லா சக்திகளையும் அவ இழந்துடுவா. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பா. இதுல ஆபத்து எதுவும் இல்ல கடிக்கி? ஆபத்து நிச்சயம். ஆனா அது நமக்கு இல்ல, உன்னோட அந்த அம்மனுக்கு தான். ஆனா ஒரு விஷயம் கடிக்கி, ஸ்ரீ சக்கரம் வேணுங்கிறது உண்மைதான். அது மேல நான் உயிரே வச்சிருக்கேன்றதும் உண்மைதான். ஆனா அதே அளவுக்கு நான் அம்மன் மேலையும் உயிரே வச்சிருக்கேன். அவளை பார்த்து வளர்ந்த வேண்டாம், என் கையை பிடிச்சு வழிகாட்டினவ அவதான். அவதான் எனக்கு பேச கத்து கொடுத்தா, பண்புகளை கத்து கொடுத்தா, சரி எது தப்பு எதுன்னு பார்த்து என்ன திருத்தி இருக்கா. இன்னமும் என் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்க மாட்டேங்குது. இந்த காரியத்தை நான் நிச்சயமா மனப்பூர்வமா செய்ய போறதில்லை. இதை செய்யறது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இருந்தாலும் இதை விட்டா வேற வழி கிடையாது விருப்பாக்ஷா. இதை நீ செஞ்சுத்தான் ஆகணும். இல்லனா நம்மளால நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. இப்ப நாம செய்யற பாவ புண்ணியங்களுடைய கணக்கை எல்லாம் தள்ளி வை. ஸ்ரீ சக்கரம் மட்டும் நம்ம கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அந்த உண்மையான தாலியவும் அம்மன் கழுத்திலேயே போட்டுடலாம். அப்ப அவளுடைய சக்தி அவளுக்கு திரும்ப கிடைச்சிடும். தாய்க்கு சக்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கதி என்ன ஆகும் கடிக்கி? நம்ம எல்லாரையும் எரிச்சிடுவா, சாம்பலாகிடுவோம். உனக்கு அறிவே கிடையாது. அந்த நேரத்துல ஸ்ரீ சக்கரம் நம்ம கையில தான் இருக்கும். அது இருக்கும்போது யாராலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. சரி கடி, இப்பதான் மனசுக்கு அமைதியா இருக்கு. நான் கிளம்புறேன். விருப்பாக்ஷா நில்லு. நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. எந்த காரணத்தை கொண்டும் தடப்படக்கூடாது. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கவனமா உன் காரியத்தை பண்ணு. இதுதான் நம்ம கடைசி முயற்சி. நான் உனக்கு கடைசி தடவையா சொல்றேன். பாபா, அவங்கள என்ன பண்றாங்க? விடு ருத்ரா, அது நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். நாகராணியை தேடி நாம வந்திருக்கோம். கண்டிப்பா அவ நமக்கு கிடைச்சே தீர்வா. விடு. அவளோட கடைசி மூச்சு விடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.